இப்பொழுது வரை முதல் நாள் மாலையோடு மகதலேனா மரியாள் கல்லறை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேட்பாக்கியத்தை அவர் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே என்னுடைய தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருப்பதை கண்டார். ஏன் அழுகிறாய்? அதற்கு அவர் ஆண்டவரை அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவரை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் உம்மை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனீர்களானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரப்பி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறிப் போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையோ அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தார். கைகளை தட்டி அடித்து ஜோராக செலுத்தலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த மார்னிங் முதலாவதாக நாம ரட்சிக்கப்பட்டதும் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக தண்ணீர் வந்து எத்தனை ரட்சிப்புகளை நடந்த பாஸ்டர் கேட்டார். இயேசுவ சொந்த ரட்சகரா உங்களை எல்லாரையும் கேட்டாங்களா? நான் தவறாம யாருக்கெல்லாம் தேவசம் சரி, உங்களை கேட்டாங்களா? இயேசுவை சொந்த ரட்சகராய், அப்போ சொந்த இல்லாத ரட்சகர் ஒருத்தர் இருக்காரா? இருக்கணும் இல்ல, அப்பதானே சொந்த ரட்சகரான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். Have you ever accepted Jesus as your personal savior? தனிப்பட்ட ரட்சகராய் எப்பொழுதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுண்டா? இந்த கேள்வியை மரியாளோடு ஒப்பிட்டு இந்த காலவெளியிலே சொல்வதாக அதுக்கு நல்ல ஸ்டோரிய ரெட் பண்ணினா கதைய பார்த்தோம்னா, அதை தொடர்ந்து மரியாள பார்த்தா கடைசியா மரியாள் இயேசுநாதர் எப்படி மரியாள் இயேசுநாதரை உரிமை பாராட்டினார், ஓனர்ஷிப், சொந்தம் பாராட்டினார் என்று பார்த்து முதலாவதாக இயேசுநாதர் பஸ் ஆண்டு மறித்ததும் இறங்கி
ஒருவனும் வைத்திராத கல்லறை நாம் கொண்டு போய் கல்லறை திரை போட்டார்கள், காவல் காட்டார்கள். இப்போ இன்னைக்கு முதற்கனி பண்டிகை காலை 5 மணிக்கெல்லாம் பிரதான ஆசாரியர் லேவியர்களை அழைத்து கொண்டு தீவிரம் பள்ளத்திற்கு போய் கதிர்களை அரித்து கொண்டு சரியா காலை பொழுது வெடியும் பொழுது கதிர்களை அசைவாட்டுவார். அதே நேரத்தில் இயேசு இருந்தார், மரித்தோரின் முதற் பலனான. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில இயேசுநாதர் உயிர் தெரிந்தார். பிரதான ஆசாரியர் நவ வேலையை செஞ்சிருக்கிறார். இப்ப நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நாட்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும்னா 3வது நாள் பால் ஊத்த போறீங்க. வீட்டுல யாரும் செஞ்சுட்டாங்க, 3வது நாள் எதுக்கு போறீங்க? உயிரோடு இருக்கிற ஒரு நாள் செத்துட்டு பிறகுதான் ஊத்த போறீங்க, பால் ஊத்த போறீங்க. நம்ம தானே தூக்கிட்டு 3வது நாள் பால் ஊத்த போறோம். கல்ற போட்டு காலி ஆயிட்டு மண்ணு போட்ட கூட்ட மண்ணெல்லாம் எடுத்துட்டு குடிக்குது பொட்டி திறந்துச்சு. ஆள் இல்லை. நம்ம காலத்துக்கு அந்த அப்படித்தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க காலத்துக்கு கல்லறை கல்லுல குடைச்சு வச்சு வித்தியாசமான கல்லு, அது கூர்மையான ஒரு ஒரு கருவியை கொண்டு சொரண்டாவே மண்ணா மாறி அந்த பாறையில சொரண்டி இடத்த பண்ணி அந்த குடத்தை வச்சுட்டு அந்த பொடி எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் போயிட்டு கறந்து பார்த்துட்டு தூக்குவார், கொட்டிக்குவார். இந்த வழக்கு தூதருக்கு செட் போட்டு இப்படித்தான் யோசேப்பினுடைய எலும்புகளை பராமரிச்சு இப்படித்தான் 70 நாள் வேலையே செஞ்சுட்டு இருந்தாங்க. செத்துட்டு உள்ள போறதுக்கு மனுஷே வரல. 70 நாள் வெளியே செஞ்சுட்டு இருந்தாரு. 3வது நாள் இருந்தாவே சொல்லிடணும் மனுக்குள்ள போறதுக்கு தான் இருந்தாங்க. மனுஷே இந்த பாருங்க 4 நாளா வெளியே இருக்கிறாரு. 70 நாள் வெளியே சுத்திட்டு இருந்தாங்க. சரி, ஆனா ஏசுநாதர் இருப்பார் மனுஷன் ஆசையே இல்லை. 3 மணிக்கு உயிரை விட்டார், 5 மணிக்கு முன்னாலேயே 6 மணிக்கு தான் போய் விட்டாரு. இருக்க கூடாது வேகமா. அவருக்கு இந்த மண்ணின் மேல என்ன இல்ல, பற்றே இல்லை. மண்ணை அவர் ஒரு அவருக்கு. ஆனா இந்த வாரத்தின் 1ஆம் நாள் காலையில அதிக இருந்தோடே பக்கத்திலேதான் கல்லறை கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இன்னொரு இடத்துல 3-4 சமுதிரிகள் ஒன்னா வர்றதா வரும்போதே பேசிட்டு வர்றாங்க. கல்லறையின் மீது வைக்கப்பட்டிருந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார் என்று பேசிக்கொண்டே வருவதாக இருக்கு. அப்ப சனிக்கிழமை எல்லாம் இந்த லேடிஸ் என்ன பண்ணாங்கன்னா சென்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க, தூப வர்க்கத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. யாருக்கு போட போட இப்ப பார்த்தா கல்லறை திறந்திருக்கிறது. இல்லை. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசு அன்பாய் இருந்த மற்ற சிசுவிடத்திலும் யோவானிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுரு மற்ற சிசுகள் ஓட ஆரம்பித்தார். பேதுருக்கு 60 வயசு, யோவானுக்கு 30 வயசு. முன்னால ஓடித்தான் யோவான். பேதுரு பாவம் வயசானவர், பூச்சி இறக்கி ஓடிட்டார். பேதுருவை பார்க்கிலும் மற்ற துரிதமாய் ஓடி புத்தி கல்லறிடத்துல அதற்கு குடித்து பார்த்து சீலைகள் இருக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ள போல. உண்மையான ஒரு ஆசிரியர், ரியல் ரைட்டர், போய் சொல்லி எழுதுன நேரம் வந்தா யாவது எழுதுறான். வந்தான், உள்ளே போய் பார்த்தான், அவரை காணவில்லை. வந்தான். பின்னால வந்த பேதுரு போயிட்டு சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி வைத்திருந்த சீலை மற்ற சீலைகளோடு இல்லாமல் தனியாய் இருக்கிறதையும் சுற்றி வைத்திருக்கிறதையும் கண்டார். அப்புறமா முந்தி கல்லறை இடத்திலே வந்த சிஷ்யர் பேதுரு போன பிறகு அவர் பின்னாலே உள்ளே போய் கண்டு
எழுந்தார் என்பது செய்தி வந்தபோது நான் விசுவாசித்தேன். இந்த புத்தகத்தை எழுதுகிற பேர் இல்லை, யாரு? யோவான். எனக்கு இந்த செய்தி நம்பல. அதுவும் மரியாளுக்கு ஒரு செய்தி சொன்னதை ஓடுது. நானும் பேதரும் சேர்த்து தான் ஓட்டப்பட்டேன். நான் ஓடி போயிட்டு முன்னால, ஆனா உள்ள துணி உள்ள போய் பார்த்து வெளியே பின்னால ஓடி வந்த பேதரு குத்தி கொண்டு உள்ளே போய் கர்த்தர் இல்லாத அவனுக்கு பின்னால நான் போனேன். உண்மையா உண்மையா இருக்கு. அது ரிப்போர்ட் எழுதுற பேரும் பாருங்க. இது கேட்கறாங்க சர்ச் சைஸ் பார்த்தா 20 அளவு இருக்கிறாங்க. யோவான் எவ்வளவு உண்மையா நானும் பேதுரும் ஓடணும். நான் உள்ள போறதுக்கு எனக்கு முடிவு வரல. நான் வெளியே நின்றுட்டேன். பேதுரு உள்ள போனார், அவருக்கு பின்னால நான் உள்ள போனேன். அந்த சத்தியத்தை யோவான் அற்புதமா இருந்துச்சு. யோவான் ஒரு கை தட்டி ஜோரா காலையில் ஏச்சு வந்துட்டு ஜோரா கை தட்டி அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர் அறியாமல் இருந்தார். பிரச்சனை அவங்க வந்தாங்க, ஏற்றுனாங்க இல்ல, புத்தி புத்தி பார்த்தாங்க போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவரை இழந்ததற்காக மிகவும் துக்கித்து வேதனை அடைந்திருக்கிற மரியாளோ கல்லறையில் இடத்துல நின்று அழுது. இதுதான் நம்முடைய ஸ்டோரியினுடைய இந்த நாள் செய்தியினுடைய முக்கியத்துவம் ஆரம்பம். மரியாள் இன்னும் கல்லறையின் இடத்துல நின்று அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற இந்த மரியாளை ஏற்ற வேண்டும். இந்த மரியாளை குறித்து நிறைய ஸ்டோரி இருக்குது. ஒருத்தர் தான் சொன்னாங்க, இவள் மேல இருந்து நிறைய அதனால நேசித்தாள். அது நன்றி கடனாக. இரண்டாவது பாவியான ஸ்திரீ, அவனை மன்னிச்சிட்டாரு. ஆகவே அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். தாயாரா கூட வச்சுக்கணும். இது எந்த மரியாதை ஆராய்ச்சிக்குள்ள நான் போக வேண்டிய எனக்கு தெரியும். எந்த மரியாதை எனக்கு தெரியும். நான் அந்த ஆராய்ச்சிக்குள்ள இந்த காலையில போல. மரியாள் பேரை எனக்கு முக்கியம் இல்ல. இந்த மரியாள் பேரை தூக்கிட்டு இருக்கிற 100 பெண்கள் 40 ஆண்கள் அவங்க பேரை அங்க போடணும். உன் பேரை அங்க மிஸ் பண்ண நானே விரும்புறேன். நீங்களும் நான் தான் அப்போ நடந்ததை நாம அப்படி அழுது கொண்டிருக்கு. அவள் குனிந்து கல்லறைக்குள்ள பார்த்தா 2 பேரும் உட்கார்ந்துக்கிறாங்க. தலைமோட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும். நல்லா கவனிக்க, பேதுரு யோவான் வந்தப்ப இந்த 2 பேரு இல்ல, அல்லது பேதுரு யோவான் கண்ல படல, அவங்க போயிட்டாங்க. இந்த 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலைமட்டில் ஒருத்தர், கால் மாட்டி மரியாள் பார்த்து இந்த 2 பேர் இருக்கிறதை பார்த்து இயேசுவின் கர்வ வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிற? அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு ஓனர்ஷிப் சொல்ற உரிமை பாராட்டல் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி இயேசு நிற்கிறாள். ஆனாலும் அவரை இயேசு என்று இவள் இந்த 2 தூதர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அங்க அழுதுட்டு கூட இயேசு நாதனால அவரு அமுச்சு வச்ச ஆளுதான்.
இது கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டு அங்க ஒருத்தி நின்று அழுதுட்டு இருக்கிறா, அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க அனுப்பி வச்சா, அத கூட அவரால பொறுத்துக்க முடியல. அவங்க கிட்ட பேசிருக்கிற அந்த வாக்கு, அந்த அந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுநாதர் சொன்னார், அப்படி பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? வேணும்னு ஒரு எடுத்த உடனே மரியாதைன்னு இருந்தார்னா அவன் கண்டுபிடிச்சிருப்பா. வேணுனே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக் கொண்டது போனதுதானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை, அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற மரியாள், உங்க பேரை போட்டு சொன்னேன்ல, அவருடைய சரீரத்தை வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண முடியும் உன்னால? கொஞ்சம் பாருங்க. தன்னிலை மறந்தவளாய் அவள் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னை தானே மறந்து விட்டாள். அவள் தன்னையே மறந்துட்டா. இவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, 12 சீஷர்கள், ஏன் அரசாங்கம் காவல் போட்டுக்குது? அவங்க எல்லாருக்கும் இவளுக்கு, அவங்க எல்லாம் எனக்கு இவளுக்கு முக்கியம் இல்ல. என் ஆண்டவரை நீர் எடுத்துக்கொண்டு போய் விட்டதா கொண்டு போனதுக்கானால் அவர் வைத்த இடத்தை சொல்ல நான் போய் எடுத்துக்கிறேன். என்னது என்கிட்ட கூட சொல்லுங்க. அவரை வைத்த இடத்தை சொல்லும், நான் போய் எடுத்துக் கொள்வேன். என்ன என்ன விசுவாசம்! அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, இயேசுநாதர் மேல வச்சிருந்த அன்பு எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. தன்னிலை மறந்தவளாய் பேசுகிறார். இயேசுநாதர் இனிமேல் இவளை அலைய விடக்கூடாது, இனிமேல் இவளை இதே நிலைமையில விடக்கூடாது என்று சொல்லி என்ன சொல்றாரு? அவர் சொல்லி கூப்பிடுற பேரு ஏலே. திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று நம்ம ஏலே. சில குரல்கள் வாழ்க்கையில யாரும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். வாழ்க்கையில இருந்து சில குரல்களை சில நேரத்துல இதை நான் சிந்திக்கும் பொழுது என்னோடு உறவில் இருந்த மாமா இல்ல இல்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க நினைவு கடந்து வந்த பாதை ரொம்ப பர்சனலா இதெல்லாம் எங்க பாட்டி எப்படி பாட்டி சொல்லு, அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு ஒருத்தர் என்ன எப்படி கூப்பிடுவாங்க மறைச்சு. நம்மளுக்கு கூட அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படுது இல்ல? அவங்க அப்படியே கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கும், மறைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கொண்டாடுறது அவங்க கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கும், அவங்க அப்படியே வீட்டுல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் இல்ல? அப்ப அவங்களை குறித்த நினைவுகள் நம்மளுக்குள்ள என்ன ஆகும், ஓடும். இங்க மரியாதை இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தை அவளை ஓடி போய் போதகரே சொல்லி அவள் அவர் காலை பிடிக்க ஓடினார். இயேசு அப்படி பார்த்து என்ன பிதாவிற்கும் உங்கள் பிதாவிற்கும் என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவிற்கும் உங்கள் பிதாவிற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவருக்கு இந்த ஏற்போட மோசே கட்டின ஆசிரியர் கூடாரத்தை போல, சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல பரலோகத்திலே ஒரு ஆசிரியர் கூடாரம், அங்கே கிருபாசனம் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அது மேல கிருபாசனம்.
இயேசு தம்முடைய ரத்தத்தை எடுத்து போய் அதை கிருபாசனத்தை சுற்றி தெளித்து பரிகாரம் செய்த பிறகு இதாவது மகனே உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன பிறகுதான் அது நிறைவு பெறும். இது என்னைக்கு நடக்கும்? பண்டிகை நாட்கள் என்னைக்கு நடக்கும்? பாவ நிவர்த்தி செய்கிற நாள் என்று பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்தர் போய் அந்த பிளட் ஸ்பிரிங்கிள் பண்ணதும் பாவ நிவர்த்தி செய்யப்படும். கரெக்டா? அதை அதற்கு இந்த நேரத்தில் இந்த பாவ நிவர்த்தி செய்யற நாள் என்று தேவப்பட்டன்று பிரதான ஆசாரியர் ஒருத்தரும் தொடக்கூடாது. தன்னந்தனியாய் நின்று கத்தருக்கு அந்த நாள்ல ஊழியம் செய்யணும். ஒருத்தரும் அவனுக்கு உதவி கூட செய்யக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு அப்ப யாரும் தொடக்கூடாது. இல்ல மரியாதை என்ன போயிருக்கிறேன். அதுக்கு முன்னால நீ அழுது பார்த்த ஐ வாண்ட் டு நான் வந்து இந்த தேற்றது அல்லாத போய் சகோதரருக்கு சொல்லு உயிர் தெரிந்தேன் என்கின்ற செய்திய போய் சகோதரர் கேபாவுக்கு கேபா யாரு நம்ம அழுதுன மாதிரி மரியாதை அழுதுன மாதிரி பேதுரு கூட ஒரு மூலையில உட்கார்ந்து சோறு பக்கமா எழுதி கொடுத்துருக்கிறார். காரணம் என்ன? சேவல் கூறுறதுக்கு முன்னால 3 தவறு என்ன பண்ணிட்டான்? அவன் மறுதளிச்சுட்டான். ஆகவே அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டுக்கிறான். என்ன ரொம்ப அவன் மறுதளிச்சதுனால ரொம்ப காயப்பட்டு இருக்கிறான். ஆகவே போய் அவனுக்கு சொல்லு உயிர் தெரிந்தேன் என்பதை போய் யாருக்கு சொல்லு? சொல் என்கிற செய்தியை பேசினார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகதலே நாம் மரியாள் போய் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதையும் சீசருக்கு அறிந்தாள் சொல்லி இந்த உயிர் ஸ்டோரி நிறைய இதுவரையிலும் நம்ம பார்த்தது பைபிள்ல இருக்கிற ஸ்டோரி. கொஞ்ச நேரம் யோவானை குறித்து பேசுறது மெயினா மரியாதை குறித்து உங்களை எடுத்துட்டு வந்து மரியாதை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்களை என்ன பொருத்திக்கிட்டு போகும்பொழுது எப்படி போலாம்? சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேதுரு யோவான் ஏற்கனவே நான் 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பேதுரு வயசுல கொண்டவர் யோவான் இளைஞர் வேகமா ஓடி போயிட்டான். ஆசை பேதுரு ரொம்ப ஏன்னா காயப்படுத்தவரை விட காயப்படுத்தனுடைய வரி காயப்படுத்துவதை விட காயப்படுத்துவது வரி இந்த இடத்துல ரொம்ப காயப்படுத்துகிறான் பேதுரு. ஆண்டவரை காயப்படுத்திட்டு அதனால வீட்டுக்குள்ள என்ன ஏற்படுத்து அவன் மனசாட்சியில குற்றவனாய் துக்கித்து கொண்டிருக்கிறான். ஓடி போய் நானும் போயிட்டு மனத்துல சித்தரிப்பாங்க ஆண்டவரை சுத்தி இருக்க நெஞ்சோட வச்சிருவான். தனியா அவருடைய தலையை சுத்தி இருந்த அந்த அந்த துணியை எடுப்பான். முகத்தோட அப்படியே வச்சுட்டு அந்த துணி கொடுப்பான். அப்படி வைக்குவான். அவனுக்கு அந்த துணியை பார்த்ததும் ஒரு ஃபீலிங்கு ஒரு சில நிமிஷத்துக்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கெல்லாம் சொன்னார். 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார் என்பது அவர் ஞாபகம் திரும்பி தான் இடத்துக்கு போனார். யோகனை குறித்து துக்கத்தை வெளிப்படுத்த தெரியாது. ஒரே வயசு ஒரே வயசு வச்சு வேடாங்க தூரம் போயிட்ட அப்படி கூப்பிட்டு கொஞ்சம் கஷ்டம் பண்ணிப்பாரு. ஏசுநாதன் ஒரு மனுஷன் தான். யோவானும் ஏசுநாதன் ரொம்ப க்ளோஸ். ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுத்துருவாங்க? அந்த அந்த மாதிரி
ஆனா யோவான் பாருங்க, அவனுக்குள்ள விசுவாசம் இல்ல ஆரம்பிச்சு. இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற மனதைரியம் அவனுக்குள்ள இல்ல. ஆனா பேதுரு பறி கொடுத்தவர், பேதுரு காயப்படுத்தினவர், சுத்தமாய் இருக்கிறவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவனுக்கு சுற்றி என்ன நடந்தாலும் அவனுக்கு என்ன இல்ல, கவலை இல்லை. உள்ள பேய் உட்கார்ந்துருந்தா கூட யாருக்கு கவலை இல்லை. பேதுரு ஏன்னா அவ்வளவு அவ்வளவு பெரிய காயத்துல இருக்கிறார். ஓடி போய் பிறகு யோவான் உள்ள பார்த்து இப்ப உள்ள போயிடுச்சு. சரி இவங்களெல்லாம் இவளுடைய பிரயாசத்தை பாருங்க. வெள்ளிக்கிழமை சிலுவைக்கு கூட இருப்போ அவருக்கு தூபம் வர்க்கப்பட்ட போது அவளை சுமந்து போனவர்களிலே வெரி ஃபியூ பீப்புள் அவர் எத்தனை போய் அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரோட ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த கல்லறை அடையாளம். சிலர் சிலுவை வரல வரும். சிலர் 5 பப்பம் 2 மீன் 5000 பேர் புத்தப்பவே முடிச்சுக்கணும் உண்டு பயணத்தை. இயேசுநாதர் கூட எது வரையில நடக்கலாம், எது வரையிலும் இயேசுநாதரோடு நடக்கலாம். அவரு தண்ணிய திராட்சரசமா மாத்தினப்போ பாதி பேர் குடிச்சிட்டு அங்கோட பயணத்தை முடிச்சுக்கிறாரு. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? தண்ணிய திராட்சரசமா மாத்தி திராட்சரசத்தை குடிச்சிட்டு சூப்பராக்குதுன்னு அங்கே இப்ப நிறைய பேர் குடிச்சுக்கிறாரு. வேறு சிலர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்த போது சூப்பர் சாப்பாடு, பிரியாணி, சூப்பர் சாப்பாடு, பிரெட், ஃபிஷ் அங்க நிறுத்திக்கிறாங்க. வீட்டுல இருந்த பிறகு ஸ்டோரியில எல்லாம் பேய் ஓடிச்சு. ஆண்டவருக்கு போய் நன்றி சொன்னாங்க. அவங்க ஆண்டவர் குஷ்டரோகியை சுகப்படுத்தினாரு, நன்றி சொன்னாங்க. அங்க முடிச்சுக்கிறாங்க பயணத்தை. ஒரு குஷ்டரோகி வீட்டுல கூப்பிட்டு விருந்து பண்ணா அவன் அங்க முடிச்சுக்கிட்டான். அந்த மரியாள் என்ன பண்ணா, வெளியேற பெற்ற தைலத்தை உடைச்சு அவர் பாதத்துல கட்டினால தொடச்சு அதை அபிஷேகம் பண்ணார், அங்க முடிச்சுக்கிட்டார். எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்ல முடிச்சுக்கிறாங்க பயணத்தை. இந்த மரியாள் மட்டும் சிலுவையோடு கூட நிக்கல, அவருடைய கல்லறை வரையில அவளை காண்கிற வரையில போனான். ஆண்டவரை நான் பார்த்தேன், ஆண்டவரை நான் பார்த்தேன். கடைசியா மரியாளே வேற என்ன வேணும் உடனே ஆண்டவரே கொடுத்தா கேட்டிருப்பா, என்ன கேட்டிருப்பா, என்ன கேட்டிருப்பா? அவளுடைய தேவைகளை சொல்லியிருப்பாளா? இருக்க மாட்டா. அப்ப அவளுக்கு தேவை என் ஆண்டவர். அப்ப எனக்கு தேவை அவளுடைய தேவைகளோ, அவளுடைய வியாதியோ, அவளுடைய பலவீனமோ, அவளுடைய குறைவுகளோ எதுவுமே அவ மனசுல வரல. அவளுக்கு தேவையானது என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் ஆண்டவர். அந்த உறவுக்குள்ள இன்னைக்கு காலையில வந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த காலையில வந்து எனக்கு ஆண்டவர் நீ ஒரு தப்பு எதுவுமே நீ வேணும், நீ வேணும், நீர் வேணும், நீர் வேண்டும், நீர் வேண்டும் என்று சொல்லி காலவெளியில அர்த்தத்தோடு இந்த வீட்டு தானம் போனார். அழுதுகிற பேதுருவே உனக்கு செய்தி அனுப்புவாரு. உனக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது, உன் ஆண்டவர் உயிர்த்து. மரியாதை உனக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது, உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். மரியாதை என்று அழைக்கிறார், மரியாதை என்று ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறார். நீ எந்த அர்த்தத்துல உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ பார்க்கிற? பொருளுக்காக நீ அவரை தேடினால் கொடுக்கிறாரு. சுகத்துக்காக நீ அவரை தேடினால் சுகப்படுத்துறாரு. உனக்கு வெறும் டாக்டர் ஒரு அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரை அவர் வைத்திருந்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று அவரோடு நீ உன்னை உரிமை பாராட்டினால் அவருக்கு சொந்தமாய்வார். நீ அவருக்கு சொந்தம், அவர் உனக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானவர், அவருக்கு சொந்தமாய் நீ மாறி யூ ஆர் ரிலேட்டட். அவரோடு கூட உறவு கொள்ள
உனக்கு உனக்கு உரிமையாய் மாறி விடுகிறார். உனக்கு சொந்தமாய் மாறி விடுகிறார். உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் மாறி விடுகிறார். வேற என்ன வேண்டும்? வாட் more you want this for? இந்த காலவெளியில வேற என்ன வேண்டும்? வீரல் எது வேண்டும் நாதா உமன்பல் யார் வேண்டும் நாதா வீரல் எது வேண்டும் நாதா உமன் காலவெளியில யார் வேணும்? யார் வேணும்? என்ன வேணும்? உன்னுடைய முன்னுரிமையை மாற்றி அன்பு சகோதரனே சகோதரியே, முன்னுரிமையை மாற்றி இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் கேட்கறது போறோம். அதெல்லாம் உனக்குதான். அவர் வேணும் வீட்டுகளின் நாளிலே எசப்பா நீங்க வேணும் கேளு. போயிடும். நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம். அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீர் வேண்டும் ஆண்டவரே.